த கிரேட் வால் ஆஃப் சைனா. பொதுவா கட்டிடக்கலையில உச்சம் தொட்ட பல பண்டைய கோவில்களும் கட்டுமானங்களும் இந்தியாவில் இருந்தாலும் உலக அளவுல பார்க்கும்போது 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்துல கட்டப்பட்ட பிரமிடுகள் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதே அளவுக்கு மிக நீளமானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே ஆசிய பகுதிகளில் ஒரு கட்டுமானத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் இந்த சீன பெருஞ்சுவர். இந்த சீன பெருஞ்சுவர் பத்தி நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ விதமான தகவல்களை மற்ற யூடியூப் சேனல்கள்ல பார்த்திருக்கலாம். இருந்தாலும் அது பத்தி குறிப்பிடும்படியான இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத மேலும் சில தகவல்களை இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்கலாம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். உயரமான மலைகளையும் பாலைவனங்களையும் கடந்து 13,000 மைல் நீளத்துக்கு மனுஷனால ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடியுமா? அது சாத்தியமானு கேட்டா, குறிப்பா சீன பெருஞ்சுவரை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படாதவங்க கிட்ட போய் கேட்டா சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வரலாற்றில் அப்படியான ஒரு என்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்டை 2500 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்க தொடங்கி இருந்தாங்க சீனர்கள். அப்படி உருவானதுதான் இந்த சீன பெருஞ்சுவர். இந்த சைனா வாழை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டுமானம் கிடையாது. இதோட கட்டுமானம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொடங்கி கிபி 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்து தான் சொல்லணும். சீன பேரரசில் இருந்த தனித்தனி மாநிலங்கள் தங்களுக்கான அரணா உருவாக்கப்பட்ட சுவர்களை எல்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல குறுகிய காலமே ஆட்சி செஞ்ச கின் ஷி ஹுவாங் அப்படிங்கிற பேரரசர் தான் ஒருங்கிணைச்சி பெரிய சுவரா இணைக்கக்கூடிய திட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு. வெறும் தடுப்பு சுவரா மட்டும் இல்லாம பண்டைய கால உலக கட்டிடக்கலையோட மாஸ்டர் பீஸான இந்த பெருஞ்சுவருடைய மிக நீளமான ஒருங்கிணைப்பு எக்ஸாக்டா கிமு 221 வருஷம் தான் ஆரம்பமானது. அந்த டைம்ல கின் பேரரசு சீனாவோட வடக்கு பகுதியிலிருந்து நிறைய பிரச்சனைகளையும் போர்களையும் சந்திக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால படையெடுப்பாளர்களை சமாளிக்க 21,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ராட்சத சுவரை எழுப்ப முடிவு பண்ணாங்க. அப்படி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அதனுடைய நல்லா பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் முழுமையடைய மட்டுமே ஏறத்தாழ 15 நூற்றாண்டுகளுக்கும் மேல தேவைப்பட்டிருக்கு. அதாவது அதனுடைய 99% அளவுக்கான கட்டுமானம் மிங் வம்சம் ஆண்ட கிபி 13ஆம் நூற்றாண்டுல தான் முழுமையடைஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட இந்த நீளமான 13,000 மைல் நீள சுவரை உருவாக்குற முயற்சியில பல லட்சம் மனிதர்கள் உயிரை விட்டிருக்காங்க. அப்படி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வேர்வை சிந்தி ரத்த சிந்தி பல நூற்றாண்டுகளா உருவாக்கின இந்த சீன பெருஞ்சுவர் பத்தின சில குறிப்பிடத்தகுந்த அம்சங்களையும் தகவல்களையும் அடுத்தடுத்து இப்ப பார்க்கலாம். It is imposing. It's the largest man-made structure on the planet. மனிதர்கள் உருவாக்கின கட்டுமானங்களையே மிக நீளமானதான சீன பெருஞ்சுவருக்கு இந்த பூமியோட மிக நீளமான கல்லறை அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கான மனிதர்கள் இதனுடைய கட்டுமானத்தை போ உயர விட்டுருக்காங்க. எக்ஸாக்டான நம்பர்ஸ் தெரியல, ஆனா தோராயமா 4 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்குமான வேலையாட்கள் இந்த கட்டுமானத்தை போ நடந்த விபத்துல இறந்து போயிருக்கலாம்னு அனுமானிக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஒருவேளை அதுக்கு அதிகமாகவுமே கூட இருக்கலாம். அந்நிய படையெடுப்பாளர்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த சுவர் எழுப்பப்பட்டது. குறிப்பா வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய படைகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த சுவரை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தாக்குதல்களும் நடைபெற்ற சமயத்துல தான் சைமல்டேனியஸா இந்த கட்டுமான வேலைகளுமே கூட நடந்துகிட்டே இருந்ததுனால அது அவ்வளவு ஈஸியானதா இல்ல. திடீர்னு வந்த எதிரிகள்னாலையும் தாக்குதல்கள்னாலையும் நிறைய கட்டுமான வேலையாட்கள் இறந்து போனாங்க. அதனால மிஞ்சி இருக்கக்கூடிய வேலையாட்கள் அதிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு சுவரை வேகமா உருவாக்குறதுக்கான நிர்பந்தத்துக்கும் உள்ளானாங்க. அதனால கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி நடத்தப்பட்ட வேலையாட்களுக்கு போதுமான உணவும் ஓய்வும் கிடைக்காம போயிருக்கு. அதனால மிகப்பெரிய கற்பாறைகளை நகர்த்த வேண்டியிருந்தப்போ பலம் இல்லாததுனால விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. நோய்வாய்ப்பட்டும் நிறைய பேர் இறந்து போற சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. அதனால நிறைய பேருடைய உயிர் தியாகத்தினாலதான் இந்த சுவரை எழுப்பப்பட்டதுங்கிறதுனால இதுக்கு உலகத்தோட மிக நீளமான கல்லறை அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. இந்த சீன பெருஞ்சுவரை உருவாக்குறதுக்கான வேலைங்கிறது ஒரு வேகமான வேலையாவே இருந்ததில்லை. அதுக்கு பல வருடங்களும் நூற்றாண்டுகளுமே கூட தேவைப்பட்டதுன்னு தான் சொல்லணும். தன்னுடைய நாட்டையும் ராஜ்யத்தையும் எதிரியோட படையெடுப்புகள் இருந்து பாதுகாக்க எல்லையில சுவர் எழுப்பக்கூடிய இந்த நடைமுறை பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே உலகத்தோட பல பகுதிகளையும் வழக்கத்தில் இருந்தாலும் அதை பிரம்மாண்டமானதாகவும் மிக நீளமானதாகவும் மாத்தணுங்கிற ஐடியா கிமு 220ஆம் வருஷத்துல சைனாவாண்ட கின் ஷி ஹுவாங் அப்படிங்கிற பேரரசுக்கு தான் தோண்டி இருந்தது. இதுக்காக பேரரசோட எல்லா மாநில எல்லைகளில் இருந்த தடுப்புச் சுவர்களையும் இன்னும் வலிமையான ஒருங்கிணைக்க அவர் போர் வீரர்களையும் கைதிகளையும் பொதுமக்களையுமே கூட இந்த கட்டுமான வேலைகளை ஈடுபட வச்சிருக்காரு. இப்படி பல லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய கட்டுமானத்தையே உருவாக்கி இருக்காங்க. ஓவர்லாப்பிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கானதா உருவாக்கப்பட்ட இந்த சுவரோட ஒரு பகுதி செங்கற்களாலேயே உருவாகி இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளை கடினமான ஸ்டோன் பிளாக்ஸ்னால தான் கட்டியிருக்காங்க. மலைப்பகுதியிலிருந்து உடைச்சு கொண்டு வரப்பட்ட கருங்கற்களையும் செங்கற்களையும் வச்சு கட்டின இந்த சுவரை சராசரியா 25 அடி உயரத்துக்கும் 5 மீட்டர் அகல தடிமன் இருக்கிற மாதிரியும் கட்டியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு வலிமையானதா இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு குறிப்பிடும்படியான விஷயம் என்னன்னா இந்த சுவர் வலிமையானதா மாறணுங்கிறதுக்காக சமைக்கும் போது பசை மாதிரி ஓட்டக்கூடிய ஸ்டிக்கி ரைஸ் அழைக்கப்படுற தென்கிழக்காசிய பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு வகை அரிசியவும் விலங்குகளோட எலும்புகளையுமே கற்களுக்கு இடையில பைண்டிங் மெட்டீரியல்ஸாவும் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க.
அந்த ஒட்டக்கூடிய அரிசிக்கு குளூட்டினஸ் ரைஸ் அப்படின்னு பேரு. இந்த அரிசிக்குள்ளார அமிலோபெக்டின் அப்படின்னு ஒரு வகையான ஸ்டார்ச் இருக்கும். இதுக்கு ஒட்டக்கூடிய தன்மை அதிகமா இருக்குங்கிறதுனால தான் மோர்டார் மாதிரியான பைண்டிங் மெட்டீரியல்ஸ்ல கலந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க அந்த கால சீனர்கள். ஒரு அரிசியோட மூலக்கூற கெட்டித்தன்மைக்காக பயன்படுத்தி கட்டப்பட்ட சுவர் தான் இன்னைக்கும் விரிசல் விழாம பல நூறு வருடங்களா தாங்கி நின்னுக்கிட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க பண்டைய சீனர்களோட என்ஜினியரிங் ஸ்கில்லுங்கிறது எந்த அளவுக்கு மேம்பட்டதா இருந்திருக்குன்னு. சமீபத்தில் சீனாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் குழு கிபி 14 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு கடையில் ஆட்சி செஞ்ச மிங் டைனஸ்டியை சேர்ந்த சில வரலாற்று குறிப்புகள் ஆய்வு செஞ்சப்போ இந்த சீன பெருஞ்சுவர்ல சில ரகசிய கதவுகளும் சுரங்கங்களும் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லி சில குறிப்புகளை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதை அடிப்படையா கொண்டு ட்ரோன்ஸையும் ஹை ரெசல்யூஷன் கேமராஸையும் வச்சு சீன பெருஞ்சுவரோட 90% அளவுக்கான பாகங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல மொத்தம் 220 ரகசிய கதவுகளும் ஒவ்வொரு கதவுகளையும் ஒரு சமயத்துல ஒரு நபர் மட்டுமே நுழையக்கூடிய அளவுக்கான பாதைகளும் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருந்த இந்த ரகசிய பாதைகள் போர்க்காலங்கள்ல தப்பிக்கவும் மறைஞ்சிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரகசிய கதவுகளோட எல்லா பாகங்களையுமே இதுவரைக்கும் சீன அரசாங்கம் வெளிப்படையா அடையாளப்படுத்தவே இல்லை. 1-2 கதவுகள் மட்டும்தான் தற்போதைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கு. இன்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா வணிகம் பண்றதுக்காகவுமே சில கதவுகள் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும்தான் ஓப்பனா விசிபிளா இருந்ததுன்னு. இன்விசிபிளான அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாத சில கதவுகள் இன்னுமே இந்த 21,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பெருஞ்சுவருக்குள்ளார மறைஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வராத பல ரகசியங்கள் அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கலாம்னு சொல்லியும் நம்புறாங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய மிக நீளமான மனிதனால கட்டப்பட்ட மேன்மேட் ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த சீன பெருஞ்சுவர் தான். 20,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட இந்த கிரேட் வாலோட எக்ஸாக்டான மொத்த நீளம் 21,196 கிலோமீட்டர்கள். சீனாவோட கிழக்கு கடற்கரையில் ஆரம்பிச்சு சீனாவோட மேற்கு பாலைவனம் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய இது மலைகளையும் பீடபூமிகளையும் கடந்து ஒரு டிராகன் மாதிரி மேலையும் கீழையும் ஏற்ற இறக்கங்களோட நீண்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒரு நீளமான ஸ்ட்ரக்சர் இந்த உலகத்திலேயே சீனாவை தாண்டி வேற எங்கேயுமே உருவாக்கப்படல. வடக்கு சீனாவில் இருக்கிற மாகாணங்கள், நகராட்சிகள், தன்னாட்சி பகுதிகள்னு 15 விதமான பகுதிகளை ஒருங்கிணைச்சு போகாய் கடல் ஆரம்பிச்சு 25,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோபி டெசர்ட் பாலைவனம் வரைக்குமே நீண்டிருக்கு இந்த சீன பெருஞ்சுவர். இப்படி சீன பெருஞ்சுவரோட நீண்டிருக்கிற மொத்த பரப்பளவுல மட்டுமே புவியியல் ரீதியான 15 கணவாய்களும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்ல அழைக்கப்பட்டாலும் இந்த சீன பெருஞ்சுவரை பார்த்தீங்கன்னா முழுவதும் ஒரே சுவரால் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இது சீரீஸ் ஆஃப் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலங்கரை விளக்க கோபுரங்கள், தடைகள், முகாம்கள், கோட்டைகள், ரகசிய அறைகள்னு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று இணைச்ச மாதிரி ஒருங்கிணைஞ்ச ஒரு அமைப்பா தான் இதை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சீனா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. குறிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துல மேம்பாலம், சுரங்கம், ஸ்கை கிராப்பர்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கானவங்களா இன்னைக்கு மாறி இருக்காங்கன்னா அதுக்கான விதைங்கிறது 2500 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க முன்னோர்களால பெருஞ்சுவர்ங்கிற பேர்ல போடப்பட்டதுங்கிறது தான் உண்மை. சீன மக்களோட மிகப்பெரிய கலாச்சார சின்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த சீன பெருஞ்சுவர் தான். கிபி 1272 இருந்து 1368 வரைக்கும் சீனாவை ஆட்சி செஞ்ச யுவான் வம்சத்தை சேர்ந்தவங்க மங்கோலியா மாதிரியான இடங்களுக்கு போக சீன பெருஞ்சுவருக்கு உட்பட்ட பகுதியான ஜியோங் அப்படிங்கிற கணவாயத்தான் அதிகமான போக்குவரத்து பகுதியா பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அதனால இந்த இடத்தை சுத்தி பேரரசர்களால நிறைய அரண்மனைகளும் கோவில்களும் தோட்டங்களுமே அந்த சமயத்துல உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சீன பெருஞ்சுவர் 2300 வருடங்களுக்கும் பழமையானது. இன்னைக்கு இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கிற பண்டைய கால உலக அதிசயமான இது சீனாவை ஆட்சி செஞ்ச 9 வம்சங்களையும் கடந்து இன்னைக்கும் அசைக்க முடியாத சக்திகள்ல ஒன்னா நிலைச்சிருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிரம்மாண்டமான சுவரோட அதிகாரப்பூர்வ நீளம் 21,196 கிலோமீட்டர்கள், அதாவது 13,170 மைல் நீளம் கொண்டதுதான் இந்த சீன பெருஞ்சுவர். அதாவது பூமத்திய ரேகையில பாதி அளவு கொண்டதுதான் இது. இருந்தாலுமே வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்துப்படி இந்த சுவர் இன்னுமே நீளமா இருந்ததுன்னு காலப்போக்கில் 1/3 பங்கு அளவுக்கு அது அழிஞ்சு போயிருக்கலாங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த சுவருடைய அதிகபட்ச உயரம் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர், அதாவது மேக்சிமம் 26 அடி உயரம் கொண்ட இந்த சுவர் ஒரு அடல்ட் ஹியூமனோட ஹைட்டை விடவும் 5 மடங்கு அதிகம். அதனால ஒரு மனுஷனால இதை தாண்டி ரொம்ப ஈஸியா முன்னேறி உள்ள நுழையவே முடியாது. கின் வம்சத்தை சேர்ந்த முதல் பேரரசர் தான் முதலா இந்த சுவரை கட்டணதா சொன்னாலும் அது உண்மையில்லை. உண்மையில அவர் என்ன செஞ்சார்னா அவர் தான் கைப்பற்றின மாநிலங்களோட வடக்கு பகுதி சுவர்களை எல்லாம் ஒன்னா இணைக்க ஆரம்பிச்சாரு. கிலோமீட்டர் கணக்கான நீளத்துக்கு இந்த சுவர்களை இணைச்சதுனால பல நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சுவரை உருவாக்குற வேலையில தொழில்முறையான கட்டிட தொழிலாளர்கள் மட்டுமில்ல, வலுக்கட்டாயமா ஆள் சேர்ப்பு செய்யப்பட்ட விவசாயிகள், ஜெயில் குற்றவாளிகள் மற்றும் போர் கைதிகளையுமே கூட ஈடுபடுத்தி அடிமை மாதிரி வேலை வாங்கித்தான் பல வருடங்களா இந்த சுவரை கட்டி எழுப்பியிருக்காங்க சீனர்கள்.
கிமு 3ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிமு 221ஆம் வருஷம் தொடங்கப்பட்ட இந்த சுவர் கட்டப்படுறதுக்கான முக்கிய நோக்கமே தென்சீன பகுதியோட எல்லை பாதுகாப்புக்காகத்தான். அப்படி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீண்ட சுவரோட கட்டுமானம் கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நீடிச்சிருந்தது. ஆனா கிபி 1644ஆம் வருஷம் மிங் டைனஸ்டி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சுவருடைய மிக நீண்ட கட்டுமான பயணமும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள், அதாவது 1800 வருடங்கள் வரைக்குமே ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இந்த சுவர் சீனர்களுக்கு அந்நிய படையெடுப்புல இருந்து தங்களுடைய நிலத்தை பாதுகாத்துக்க எவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்குன்னு. இந்த சீன பெருஞ்சுவர் பத்தி நீங்க பரவலா கேள்விப்பட்ட ஒரு பொதுவான தகவல் என்னவா இருக்குன்னா, இந்த சைனாவால விண்வெளியில இருந்து கூட வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பூமியோட தாழ்வான சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தாலுமே கூட அதிசக்தி வாய்ந்த கேமராக்கள் மற்றும் ஹை லெவல் ஜூம் லென்ஸ்கள் இருந்தா மட்டும்தான் அதுவே கூட சாத்தியம். ஏன்னா இந்த சீன பெருஞ்சுவரோட தோராயமான அகலமே பாத்தீங்கன்னா 5 இருந்து 10 மீட்டர் அகலம் தான் இருக்குங்கிறதுனால விண்வெளியில இருந்து வெறும் கண்களால் அதை பார்க்கறப்போ அதனுடைய தடிமன்கிறது நூலாம்படை நூல் அளவுக்கான தடிமன விடமும் ரொம்ப சின்னதா தான் தெரியும். சோ சீன பெருஞ்சுவரை விண்வெளியில இருந்து பார்த்தா கூட தெரியும்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பெருஞ்சுவரை உருவாக்குவதான செங்கற்களையும் கருங்கற்களையும் கடினமானதா இணைக்க ஸ்டிக்கி ரைஸ் அப்படிங்கிற ஒரு வகை அரிசி தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த அரிசியோட சாந்து மற்ற சாதாரண சுண்ணாம்பு சாந்துகளை விடவும் ரொம்பவும் வலிமையானதா மட்டும் இல்லாம வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது அதீத நீர் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவுமே செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எறும்பு மற்றும் மற்ற பூச்சி மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் பாக்டீரியா மாதிரியான விஷயங்கள்னாலையும் காலப்போக்கில் இந்த சுவருங்கிறது அரிக்கப்பட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக இந்த சுவரோட கட்டுமான கலவையில ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலந்து இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. பூமியில இயற்கையாவே உருவாகிற ஆர்சனிக் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் தி பாய்சன் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீன பெருஞ்சுவரோட கட்டுமானத்துல மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் கலந்து இருக்கிறதா ஒரு விஷயம் பரவலா சொல்லப்படுறத நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். சீன வரலாற்று குறிப்புகள் படி அதுல அரிசி சாந்து கூட சேர்த்து மற்ற விலங்குகளோட எலும்புகளுமே சுவரோட வலிமைக்காக கூழாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்குதே தவிர மனித எச்சங்களை பயன்படுத்தினதா சொல்லி எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் இல்லை. சுவரோட கட்டமைப்பில் இருந்து எந்த ஒரு மனித எச்சங்களுக்கான அடையாளங்களும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. சோ மேபி இது வதந்தியாவும் கட்டுக்கதையாவும் இருக்கத்தான் வாய்ப்பதிகம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே சீன பெருஞ்சுவர் கட்ட ஆரம்பிக்கப்பட்டாலும் உண்மையில் அதனுடைய பெரும்பாலான பகுதிகள் கிபி 13 இருந்து 17ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்குமே சீனாவாண்ட மிங் டைனஸ்டியை சேர்ந்த பேரரசர்களால தான் கட்டப்பட்டது. அவங்க காலகட்டத்தில் பெருஞ்சுவரோட மொத்த நீளமான 21,000 கிலோமீட்டர்ல 8,851 கிலோமீட்டர்கள், அதாவது 5,500 மைல் அளவுக்கான பெரும் பகுதிகள் கடைசி காலகட்டத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த பெருஞ்சுவரோட கடைசி 40% அளவுக்கான கட்டுமானம் கட்டப்பட்டு வெறும் 600 வருடங்கள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் 400-500 வருடங்கள் கழிச்சு கடந்த 1957ஆம் வருஷம் தான் அதோட ப்ரொடெக்ஷனுக்காக சில இடங்களை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடந்த 1987ஆம் வருஷம் தான் இந்த சீன பெருஞ்சுவர் யுனெஸ்கோவினால உலக பாரம்பரிய சின்னங்களுக்கான பட்டியலையும் சேர்க்கப்பட்டது. சீன பெருஞ்சுவர்ல படாலிங் அப்படிங்கிற பகுதி தான் மனிதர்கள் அதிகம் பார்வையிட்ட விசிட்டட் செக்ஷனாகவும் இருந்துட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் 6 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் இந்த பகுதிக்கு பார்வையிடுறதுக்காக வந்து போறாங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.